all everlasting praises and glory and honor, and all those wonderful songs of praise that we adore and worship be to God the Father, God the Son, and God the Holy Spirit.
ஆமென். எல்லா துதிகளும் எல்லா நன்மையான பாடல்களும் மகிமைப்படுத்தும்படியாயிருக்கிற அனைத்து வார்த்தைகளும் வரிகளும் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் உண்டாவதாக. ஆமென். Praise the Lord and good evening, my dear brothers and sisters in Christ. We welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ for this evening lockdown family prayer fellowship. கிறிஸ்துவுக்குள் அருமையாக இருக்கிற அன்பு சகோதரி சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மாலை பொழுது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடுதலையின் ஜெப வீட்டில் நடத்தப்படுகிற இந்த பொது முடக்க கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு விடுதலையின் ஊழியத்தின் சார்பிலே உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலே நன்மையான காரியங்களையும் கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களையும் கேட்பாராக. ஆமென். Glory be to God. Welcome you on behalf of Deliverance Ministry and Deliverance Prayer House for this evening lockdown family prayer fellowship. We bless you. We welcome you. உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறோம். Let's close our eyes and look unto God for a minute. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Our loving heavenly Father, we thank you for this day. Lord, there were many obstacles in our life. There were many problems in our life. There were many scary, fiery things in our life. But you have abandoned all that. You have rebuked all that. You have made us to live still. Thank you for your blessings. Thank you for your mercy and grace. உம்முடைய அளவற்ற இரக்கத்தினாலே, உம்முடைய அளவற்ற கிருபையினாலே, மிகுந்த அன்பினாலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் இருந்தும், கஷ்டங்கள் இருந்தும், வியாகுலங்கள் இருந்தும் நாங்கள் சோர்ந்து போகாமல் உம்மை நாங்கள் தேடும்படியாய், ஜெயத்தை பிடித்துக் கொள்ளும்படியாய், உம்மை நாங்கள் அன்றாடம் அன்றை நாங்கள் மையப்படுத்தும்படியாக எங்கள் வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துயரங்களை எல்லாம் நீர் பார்த்துக் கொள்வீர் என்ற விசுவாசத்திலே, எங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் நீர் எடுத்து போடுவீர் என்ற நம்பிக்கையிலே, எங்களுடைய கஷ்டங்கள், கவலைகள், துயரங்கள், கண்ணீர்கள் எல்லாம், கம்பளைகள் எல்லாத்தையும் நீர் மாற்றி போடுவீர் என்ற ஒரு தைரியத்தோடு நாங்கள் கேட்கின்ற காரியங்களை எங்களுக்கு நீர் அன்பின் நிமித்தமாக, ரட்சிப்பின் நிமித்தமாக அருள்வீர் என்ற ஒரு பெரிதான உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் நீர் எங்களோடு இருந்து நாங்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்கள், பாடுகிற பாடல்கள், துதிக்கின்ற துதிகள் அனைத்தையும் அவர் நாம மகிமைக்கிற நாங்கள் அதை செய்யும் பொழுது நீர் வகைப்படுகிறோம் என்று விசுவாசிக்கிறோம். முழுவதுமாக இந்த ஆராதனை யாரெல்லாம் வர வேண்டும், யாரெல்லாம் பங்கு பெற வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், சுகத்தையும் பலத்தை பெற வேண்டும், விடுதலையை பெற வேண்டும், தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அன்றைய அனைத்து தேவைகளையும் நீர் ஆசீர்வாதத்தின் வாயிலாக நீர் அருளும்படியாய் நாங்கள் காத்திருக்கின்ற நேரத்தில் நீர் அனைத்தையும் செய்து கொடுக்க போகிறது என்று செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையின் முழு பொறுப்பை நீர் எடுத்துக்கொள்ளும். ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை நீரே இருந்து அன்றே எங்களை ஒருங்கிணைத்து அரவணைத்து பாதுகாத்துக் கொள்ளும். யாரெல்லாம் வர வேண்டும் சித்தம் என்று கொண்டு கொண்டிருக்கிறோ அவர்களை அழைத்துக் கொண்டு வருகிறேன் என்று விசுவாசிக்கிறோம். அனைத்து கருவிகளையும், இன்டர்நெட் முதல் அனைத்து டிவைஸ், கியர்ஸ் எல்லாத்தையுமே ஆசீர்வதிக்கும்படியாய், ஒவ்வொரு குடும்பத்தாரையும் அவர்களுடைய சூழ்நிலைகளையும் நீர் அன்றரை ஆசீர்வதித்து மாற்றித்தரும்படியாய், பலப்படுத்தும்படியாய், வந்திருக்கிற மக்களை, வரப்போகிற மக்களை யாரெல்லாம் வர வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறீரோ அவர்களை எல்லாமே அழைத்துக் கொண்டு வரும்படியாய் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. Amen. Hallelujah. Let's sing and glorify God with this powerful chorus. As we sing, let's get ourselves sanctified and cleansed, and let's praise God and say His powerful name so that we can be washed and cleansed and redeemed and blessed and get all the new blessings and powers from Him. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு வெளியேற பெற்ற நாமத்தினாலே நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டு இந்த ஆராதனைக்கு கடந்து செல்வோம். மென்மேலுமான ஆசீர்வாதத்தையும் சம்பத்தையும் ஐஸ்வரியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். There is power, wonder-working power in the blood of the Lamb.
There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். Hallelujah. As we have been sanctified, purified, and cleansed, and receive the blessings that get into the service and sing the first song and glorify God. It's a Tamil number. Let's sing and glorify God. முதல் பாடல் தமிழ் பாடல். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய், சுஸ்தப்படுத்தப்பட்டவர்களாய், தூய்மையாக்கப்பட்டவர்களாய், இயேசுனுடைய வரங்களையும் வல்லமையும் பெற்றவர்களாய் ஆராதனைகளை கடந்து செல்வோம். முதல் பாடலை சேர்ந்து பாடுவோம். I have not sent the link today for many. I have not sent it for anyone. Let's praise and worship God. Let our faith bring people more closer to God. இந்த நாளுக்கு உண்டான இந்த மீட்டிங்குடைய லிங்க் நான் யாருக்கு அனுப்பலை. ஜெபித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் யாரெல்லாம் சித்தம் கொண்டிருக்கிறாரோ எல்லாம் அழைத்து கொண்டு வருவார் என்று விசுவாசிக்கலாம். If you want to share it with anyone, you can just forward the previous link so they can join us. இந்த ஒரு லிங்க் நீங்கள் யாருக்காவது நீங்கள் அனுப்ப விரும்பினால் அவர்களும் பங்கு பெற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் பழைய லிங்கை நீங்கள் புதுப்பித்து அனுப்பும்படியாய் மற்றவர்களுடன் ஷேர் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Let's praise and worship God. இதை மையப்படுத்துவோம். காட சத்தம் வானில் தோணித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். காட சத்தம் வானில் தோணித்திடவே என் இயேசு ராஜாஜனே வந்திடுவார். காட சத்தம் வானில் தோணித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். காட சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார்.
கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். Glory be to God for the wonderful song that God happens to give. அருமையான பாடலை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Many are losing their faith in their life when it comes to God, but we still have the faith and we cling on to God. It's a wonderful moment to share about this to others in our life so that their faith can be boosted. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே இன்று விசுவாசத்தை குறைத்துக் கொள்கிறார்களும், விசுவாசம் வாழ்க்கையில மங்கி போகிற ஒரு காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாமோ கர்த்தரோடு நாம் ஒட்டி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய விசுவாசம் இல்லை இருக்கிறபடினாலே நாம் அவரை நாம் விசுவாசம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம், காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். இது உண்மையாகவே இதை பகிர்ந்து கொள்ள வேண்டிய நேரமாக இருக்கிறது. கர்த்தர் நாம் அறியப்படுவதாக. May God's name be magnified and glorified. Today's responsible psalm is taken from Psalms 97 verses 1 to 12. Please read and get the God's blessings for you and your family. சங்கீதங்களின் புஸ்தகம் 97 அதிகாரம் 1-12 வசனங்கள் எடுத்தவர்கள் வாசிக்க. The Lord reigns, let the earth rejoice, let the many coastal land be glad. Cloud and thick darkness are all around him, righteousness and justice are the foundation of his throne. Fire goes before him and burns up his adversaries all around. His lightning light up the world, the earth sees and trembles. The mountains melt like wax before the Lord, all of the earth. The heavens proclaim the righteousness, and all the people see his glory. All worship the images are put to shame, who make their boasts in worthless idols. Worship him, all ye gods. Zion hears and is glad, and the daughter of Judah rejoices because of your judgment, O Lord. For you, O Lord, are most high over all the earth. You are exalted far above all gods. O you who love the Lord, hate evil. He preserves the lives of his saints. He delivers them from the hand of the wicked. Light is shown for the righteous, and joy for the upright in heart. Rejoice in the Lord, O you righteous, and give thanks to his holy name. Amen. May the good Lord bless the family. May the good Lord bless them with all the spiritual blessings, what they require in their life right now, and the worldly protection. May God lead them. Amen. இந்த வசனங்களை வாசித்தார் குடும்பத்தாரை கர்த்தர் பரிசுத்தமான ஆசீர்வாதங்களால் நிறைத்து உலக பிரகாரமான தேவைகளை அவருடைய வாழ்க்கையிலே முக்கியமாக கருதப்படுற தேவைகளை கர்த்தர் பூர்த்தி செய்து வழிநடத்துவாராக. Amen. Glory be to God. Amen. May God bless his words too. இந்த வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. Second song, it's an English song. Let's glorify God together. தேவனை நாம் சேர்ந்து மையப்படுத்தும் ஒரு ஆங்கில பாடல். Fill me with the fervent spirit, bless me with your unknown tongue. Give me power and strength to stand up. Send your mighty fire upon us. Fill me with your fervent spirit, bless me with your unknown tongue. Give me power and strength to stand up. Send your mighty fire upon us. Because we have to stand against the evil powers of the world, the darkness of the world. Because we have to stand against the evil principalities of the world.
because we have to stand against the evil powers of the world, the darkness of the world, because we have to stand against the evil principalities of the world. பல ஆவியால் நிரப்பும், பல பாஷை ஆசீர்வாதம், பலன் வல்லமாயை தாரும், உமதற்கு நீயை அனுப்பும். வல்ல ஆவியால் நிரப்பும், பல பாஷை ஆசீர்வாதம், பலன் வல்லமாயை தாரும், உமதற்கு நீயை அனுப்பும். பிசாசை எதிர்த்து நின்றிட வேண்டும், உலகத்தையும் அந்தகார சக்தியும் பிசாசை எதிர்த்து நின்றிட வேண்டும், வல்ல ஆவியினார். பிசாசை எதிர்த்து நின்றிட வேண்டும், உலகத்தையும் அந்தகார சக்தியும் பிசாசை எதிர்த்து நின்றிட வேண்டும், வல்ல ஆவியினார். Hallelujah. Glory be to God. The first reading is taken from the book of Hebrews, chapter 13, verse 16. Please read and get the God's blessings for you and your family. எபிரேயர் புஸ்தகத்திலே 13வது அதிகாரம் வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாசித்து ஆசை பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். But to do good and to communicate forget not, for with such sacrifices God is well pleased. Amen. Amen. May the good Lord bless the family who happened to read it. May God fulfill all their needs throughout this month, throughout this year. Amen. கர்த்தர் இந்த வசனத்தை வாசித்தார் என்ற குடும்பத்தாரை இந்த மாதத்தின் முழுவதுமாய் அவருடைய தேவைகளை சந்தித்து இந்த வருடம் முழுவதுமாய் அவர்களுடைய எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வாதத்தினால் நடத்துவாராக. ஆமென். Third song, it's a Tamil song. Let's sing and praise God together. மூன்றாவது பாடல் தமிழ் பாடல், சேர்ந்து பாடி தேவனை மையப்படுத்துவோம். The praises that we sing, the words that we happen to utter from our mouth to praise God, it is the most important thing, because when God listens all those praises from your mouth, He blesses every word of it, and you are getting a reward of praise and blessings in your life through praise. இந்த துதிகளோடு நீங்கள் பாடலை பாடும் பொழுது, கர்த்தரை நீங்கள் பாடும் பொழுது, உலக பிரகாரமாக உலகத்தாரை போல மற்ற களியாட்டங்களிலே மற்ற நிகழ்ச்சிகளிலே உலகத்தை பிரியப்படுத்த பாடாமல் தேவனை மையப்படுத்த நீங்கள் பாடும்பொழுது அந்த வரிகளில் உள்ள ஒவ்வொரு துதியும் ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருக்கு நீங்கள் பாடுகிறபடினால் அதை உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக விசேஷமான ஒரு ஆசீர்வாதமாக உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். சேர்ந்து பாடுவோம். Let's sing and praise God together. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம்.
உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளமதன் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதன் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நீதிமானின் சீரசின்னே நித்திய ஆசீர்வதிரங்குமே. நீதிமானின் சீரசின்னே நித்திய ஆசீர்வதிரங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். Hallelujah. Amen. A nice song, a soul-filling song, a pleasant song to glorify God. Amen. ஒரு அருமையான பாடல், நல்ல வரிகளை கொண்ட பாடல், ஆழமான அர்த்தங்களை கொண்ட ஒரு பாடல். தேவனை துதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமென். Romans chapter 12 verse 1. Please read and get the God blessings for you and your family. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I beseech you therefore, brethren, by the mercy of God, that ye present your bodies a living sacrifice, holy, acceptable unto God,
which is your responsible service. Amen. Hallelujah. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. A reasonable service, which is your reasonable service. Glory be to God. Amen. May God bless the family. May God bless them abundantly. May God lead them. May God make them walk in green pastures and fulfill all their needs and desires according to his richness and glory. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை வாசித்த குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர்களை நீர்க்காலின் ஓரமன் அவர்களை நடப்பட்டு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் பலப்படுத்தும்படியாய் விடுதலை ஜெபத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறோம். Amen. Hallelujah. Fourth song, it's an English song. It's also a chorus which has been in Tamil too. Let's glorify God together. The second song and the fourth song, both the choruses was written for the glory of God by late evangelist Brother Watson. இரண்டாவது கவியும் நான்காவது கவியும், second song and the fourth song, இரண்டு பாடல்களும் தேவ மகிமைக்கென்று சுவிசேஷகர் வாட்சன் அவர்களால் இயற்றப்பட்டது. Glory be to God. Amen. Be saved and be baptized and be filled with the Spirit of the Lord. It's a token to enter into heaven. That's what the Holy Bible tells us to be done. Be saved and be baptized and be filled with the Spirit of the Lord. It's a token to enter into heaven. That's what the Holy Bible tells us to be done. ரட்சிப்பு, ஞானஸ்தானம், தேவ ஆவியின் அபிஷேகம், பரலோகத்தில் நுழைந்திட அடையாளமாய் பெற்றிடுவோம். ரட்சிப்பு, ஞானஸ்தானம், தேவ ஆவியின் அபிஷேகம், பரலோகத்தில் நுழைந்திட அடையாளமாய் பெற்றிடுவோம். Be saved and be baptized and be filled with the Spirit of the Lord. It's a wonderful and great experience. Why not we taste and have the same experience? Be saved and be baptized and be filled with the Spirit of the Lord. It's a wonderful, great experience. Why not we taste and have the same experience? ரட்சிப்பு, ஞானஸ்தானம், தெய்வ ஆவியின் அபிஷேகம், அற்புதமான அனுபவமாம் அந்த அனுபவம் ருசித்திடுவோம். ரட்சிப்பு, ஞானஸ்தானம், தெய்வ ஆவியின் அபிஷேகம், அற்புதமான அனுபவமாம் அந்த அனுபவம் ருசித்திடுவோம். Hallelujah. Amen. The next reading is taken from the book of Hebrews, chapter 13, verse 15. Please read and grab this opportunity to receive the blessings from God. எபிரேயர் 13 அதிகாரம் 12 வசனம். எடுத்தவர்கள் வாசித்து இந்த தருணத்தை பயன்படுத்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்கள் அன்போடு அழைக்கிறேன். Through him, then let us continually offer up a sacrifice of praise to God, that is the fruit of lips
that acknowledge his name. Amen. Amen. தமிழ் யாரா வாசிக்கிறீங்களா? ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆமென். Amen. Glory be to God. May God bless both the families who happened to read it, and God was sending the blessings from heaven for them to be blessed. May God fulfill and may God answer all their prayers. கர்த்தர் தாமே இவருடைய ஜெபங்கள் அனைத்தையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு பதிலளிப்பாராக. Amen. Hallelujah. May God bless his words. கர்த்தர் தாமே இவர்களை ஆசீர்வதிப்பாராக. சாட்சியின் நேரம், testimony time. A little testimony when we share for the glory of God, the more of blessings that we're going to receive. I always used to believe in this theorem: to get the water which is beneath under the ground, you need a pump and you need to add little water for the pressure to bring all those water outside. Likewise, when you say a testimony, God is going to bless you with more and more of blessings in your life. எப்படி நிலத்துக்கு அடியில் இருக்கிற தண்ணியே ஒரு பம்ப் மூலமா நீங்க மேலே எடுத்து வரும் பொழுது, அதற்கு ஆரம்பத்துல கொஞ்சம் தண்ணி நம்ம ஊத்தி நம்ம அடிக்கும் பொழுது ப்ரெஷர்ல எப்படி உள்ள இருக்க தண்ணி எல்லாம் வெளில வருதோ, சிறிய சாட்சி சொல்றதன் மூலமா கர்த்தருக்கு உங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய அநேக ஆசீர்வாதங்களுக்கு நீங்க அதிபதியாகிறீங்க. So please remind the testimonies and share for the glory of God. உங்களுடைய சாட்சிகள் நினைவு கூர்ந்து சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Testimony time, சாட்சியின் நேரம். The wonderful God has given a life for us to live, to survive. And we are listening many places, the pandemic situation is coming to the second phase, but God's still protecting us and guiding us and guarding us. I thank and glorify God for the wonderful word. God has made me to say this testimony to glorify because He is saving us. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பதாக எனக்கு தெரிந்த அருமையான சகோதரி ஒருவர் என்னோட தொடர்பு கொண்டு சொன்ன ஒரு விஷயம், என்னுடைய ஆஃபீஸில் இந்த கோவிட்கான வேக்சின் போடுறாங்க, நான் என் கணவர் என்னுடைய பிள்ளை எல்லாம் போட்டுக்கலாமான்னு யோசிக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. நான் அப்போ அவங்களுக்கு கொடுத்த ஒரு பதில் சொன்னேன், இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேலரை கதவனுடைய அந்த தலைமாற்றுக்கு மேலாக நிலைமாற்றுக்கு மேலாக இருந்த இரத்தத்தினாலே கழுவி அவர்களை பாதுகாத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மளையும் அதே போல காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் மீது விசுவாசம் இருந்தால் நீங்கள் அதை செய்யாதீங்க. ஏன்னா நீங்கள் வேக்சின் போடும்போது ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம் குறைஞ்சு நீங்கள் மெடிசன் மேல இருக்கிற விசுவாசம் ஜாஸ்தி ஆகுது, போடாதீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல அவங்க உடனே சரி பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதற்காக சொல்றேன் என்றால், when you happen to see those days when in the Bible God saved his children when they happened to put a trust on him, great trust on him. இந்த காலகட்டத்தில் ஒரு வருஷத்தை ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு கோவிட் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் வேற எந்த ஒரு பெரிய ஒரு நம்ம உடம்புல டிசார்டர் இல்லாமல் காப்பாற்றின ஆண்டவருக்கு இந்த செகண்ட் ஃபேஸையும் கிராஸ் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. Do we need to teach God what God has to do? Do we need to dictate God what God has to do in our life? Truly speaking, the God, real God who happened to make us to walk through this entire year without this infection, the same God will provide us. இதுதான் விசுவாசத்தினுடைய அளவு, இதுதான் விசுவாசத்தினுடைய ஒரு பெரிய ஒரு அதிசயம். When you trust God, God is protecting. யோசித்து பாருங்க, கரெக்டா ஒரு வருஷம் 2 மாசம் எக்ஸ்ட்ரா ஆகுது, almost 1 year and 2 months. The whole of all these months and weeks and days and hours we've been protected. நமக்கு எந்த ஒரு கெடுதல் நடக்காம கர்த்தர் பார்த்துக்கொண்டார். அப்ப எவ்வளவு நல்ல ஆண்டவரா இருக்கணும், எவ்வளவு நல்ல ஒரு தேவனா இருக்கணும். உண்மையாகவே சொல்ல போனா இந்த நாள் நம்ம நினைவுக்கு வர வேண்டிய ஒரு காலகட்டம். Today we need to remember, because last year March 15th, you need to remember March 16th and 17th how it was. And this day we are able to survive a good breath. We are able to breathe properly. Glory be to God for saving my life, your life, and everyone's life. I thank God for making us
a living testimony. In Jesus' name, I dedicate and I glorify God. I say hallelujah and amen and praise the Lord by glorifying God for God making us to say this testimony. Amen. Any more testimonies? சாட்சி தான் நீங்கள் சொல்ல முடியாது கேட்டுக்கொள்கிறேன். Praise Lord அண்ணா. Praise the Lord. ஆக்சுவலாக நானும் ஐ வாஸ் ரிமெம்பரிங் த சேம் திங். போன வருஷம் இந்த நாளை பார்க்கும்போது நம்ம எல்லாருமே ரொம்ப பயந்து இது எப்படி இருக்கும், என்ன ஆகும், ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல வீட்டுக்குள்ளேயே வந்து இருந்து சானிடைசர் எடுத்து அப்பப்போ சானிடைசரை போட்டு அப்பப்போ அந்த திங்ஸ் எல்லாம் உள்ள வரும்போது கழுவி விட்டு வெளியே போறதுக்கு பயந்து இந்த மாதிரிலாம் இருந்தோம். பட் இன்னைக்கு நம்ம when we turn back and see இந்த ஒரு வருஷத்துல இப்ப செகண்ட் வேவ் வருதுன்னு சொன்னா கூட அந்த பயம் நம்ம கிட்ட இப்ப இல்ல. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு பிரேஸ் காட். ஏன்னா அந்த போன வருஷம் பார்க்கும்போது உண்மையாலுமே அந்த பயத்தினால வந்து இந்த ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், ஒரு டிப்ரெஷனோட ஒரு ஸ்டேட்டுக்கு போய் நிறைய பேர் அந்த அந்த ஃபேஸை கடந்து வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டுல இருந்து வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை, யாரையும் முகமுகமா பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, சர்ச்சுக்கு போக முடியல, இந்த மாதிரி நிறைய ஒரு பயத்தின் ஆவினால we were surrounded by fear. எங்க பார்த்தாலும் பயம், என்ன ஆகுமோ ஏதாகுமோ. டிவி நியூஸை போட்டா ஃபுல்லா இந்த நியூஸ் தான். இன்னைக்கு நான் ஆக்சுவலா நியூஸ் பார்த்துட்டு இருக்கும் போது ஏதோ லாக்டவுன் சொன்னாவே நியூஸ் பாக்குறேன், அந்த கொரோனா நியூஸ் பத்தி எதுவுமே சொல்லல. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆண்டவர் அந்த பயத்தின் ஆவியை எடுத்து போட்டிருக்காரு. ஐ ரியலி வாண்ட் டு பிரேஸ் காட் ஃபார் தட் பர்டிகுலர் திங். ஏன்னா வியாதியை விட அந்த பயம் தான் வந்து பெரிய விஷயம் ஆக்சுவலா. ஸோ இந்த ஒரு வருஷ காலமும் நம்மளை காட்டிலும் நீதிமான்கள், நம்மளை காட்டிலும் பரிசுத்தவான்கள், நம்மளை காட்டிலும் பணக்காரங்க எல்லாருமே வந்து நிறைய பேர் மரிச்சு போனாங்க. ஆனா what are we that God has given us this life? I was really thinking about it and I really want to praise God for giving us this opportunity to live another day, live another year, pass through so many things and become stronger and அந்த பயத்தை எடுத்து போட்டு அதை தைரியமா எதிர்கொள்ற ஒரு அந்த இருதயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. I really want to praise and thank God. Thank you, Anna. Hallelujah. Amen. Glory be to God. What a testimony. We have been scared, we've been scattered, but God has united us. It's a nice moment. God has given a turning point for us in our life to meet God, the two rejoining as a family and praise his name. இந்த இடத்துல நினைக்கும் போது அருமையான பாடல் என் மனதுக்கு ஞாபகத்துக்கு வருது. I don't have the lyrics right now because I need to search for it, but I will just tell you, if you can sing and praise God along with me, please do it. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் பாடிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. துதி பாடல் நான் பாடி இயேசுவை நான் போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்று பாடிடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. உண்மையாக சொல்ல போனா இந்த நாளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை ஒரு துதி பாடல், கர்த்தரை நாம் மையப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். எப்பப்பெல்லாம் நம்ம பாடுறோமோ அப்பப்பெல்லாம் ஆண்டவர் நமக்கு குரலை கேட்டுக்கொண்டே இருக்கிறார், ஆசீர்வதித்துக் கொண்டே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் பாடிடுவேன், என்றென்றும் வாழ்ந்திடுவேன், வாழ்த்திடுவேன். Hallelujah. Truly, we can see the entire year of what we have crossed. It is almost like we have walked in all the paths how an Israelite would have crossed the Red Sea. செங்கடலை கடந்த ஒரு இஸ்ரவேலர் போல நாம் கடந்தோம். நமக்கு எப்போ கடை திறந்திருக்கோம், எப்போ கடை திறக்காதுன்னு தெரியாது. ஆனால் போன பிறகு போய் ஃபுட்லாம் வாங்கி வச்சுக்கணும், சாப்பாடுலாம் வாங்கி வச்சுக்கணும். நிறைய பேருக்கு எப்படி வாழ போறோம்னு நினைச்சாங்க, கர்த்தர் ரொம்ப அருமையா அழகா காப்பாற்றி இருக்கிறார். இந்த நாள் அருமையான நாள்.
Glory be to God. Any more testimonies? Praise Lord, brother. Praise Lord, sister. எஸ் பிரதர், எனக்கு கூட இதே மாதிரி தான் ஷேர் பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி தான் இந்த பேண்டமிக் எப்படி இருந்ததுன்னு. இன்ஃபேக்ட் எனக்கு இந்த பேண்டமிக் வந்து ஒரு பேண்டமிக்மாவே தெரியல, எனக்கு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி தான் தெரிஞ்சது. பட் ஆனா நிறைய பேருடைய அந்த துக்ககரமான காரியங்கள் தான் ரொம்ப இருந்தது. பட் ஆனா என்னுடைய ஃபேமிலி எனக்கு பொறுத்த வரைக்கும் கடவுள் எந்த ஒரு பயமும் கொடுக்காதபடிக்கு, நான் கடை தெருவுக்கு போய் வாங்காதபடிக்கு, எல்லாம் வீட்டு வாசல்ல வந்து டெலிவரி பண்ணிட்டு போற அளவுக்கு எனக்கு நாம தான் ஒரு இடத்துலயும் போய் நிக்கிற மாதிரி இருந்தது. பட் ஆனா லாஸ்ட் இயர் எல்லாம் பார்க்கும்போது வீட்டுக்கிட்ட வந்து அவங்க பாட்டு கொடுத்துட்டு போறதும், சிக்கன் கூட நிறைய தடவை நான் கடையில வாங்கும் போதோ இல்ல கடையில இருந்து எனக்கு கொண்டு வந்து தரும்போதோ சில 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 சிக்கன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பீசஸ்ங்க எல்லாம் ரெட்டடா இருக்கும். எனக்கு நான் கிளீன் பண்ணும்போது எப்படி ஒரு 100 கிராம் இல்ல 200 கிராம் சிக்கன் எப்படியோ எடுத்து போட்டுருவேன் நானு. ஆனா அந்த லாக்டவுன்ல ஒயிட் ஃபிளஷா இருக்கும், ரொம்ப ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான கறி கடிக்க கூட கருத்தர் உதவி செஞ்சார். எனக்கு நிஜமா சொல்ல போனா ஒரு ஃபேமிலியோட நல்ல ஒரு குவாலிட்டி டைம் கொடுத்திருந்தாரு, ஒரு நல்ல பிரேஸ் அண்ட் வர்ஷிப் கொடுத்திருந்தாரு, ரொம்ப ஆக்கியூபைடா வச்சிருந்தாரு. நிறைய அந்த 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 பேண்டமிக்ல கடவுள் நிறைய வேலை கொடுத்திருந்தாரு செய்யறதுக்கு. he was just keeping us occupied and எங்கனா போகணும்னா கூட he took us with a prayer and with lots and lots of testimonies. And today I really want to glorify him for all the miraculous things that he has led. Definitely he's a wonderful and awesome God who led Israelites in that wilderness. அந்த வனாந்திரத்துல நடத்தின அந்த ஒரு ஃபீலிங் அப்பப்ப நமக்கு வருது. பட் ஆனா he's so faithful to lead us. அது இல்லாம என் பொண்ணு வந்து தொடர்ச்சியா ஒரு 3-4 மாசமா பயங்கரமா வெயிட் குறைஞ்சிட்டே வந்தா. எல்லா ட்ரெஸ்ஸும் ஒல்லியாயிட்டு இருந்தது. என்னாச்சுன்னு எல்லாருமே அவளுக்கு வியாதி இருக்குன்னு நினைச்சிட்டாங்க. அவளுக்கு சில பேர் சொன்னாங்க இது கேன்சர் சிம்டம்ஸா கூட இருக்கலாம், அப்படியே பயங்கரமா பயமுத்திட்டே இருந்தாங்க. ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு திடீர்னு மோனி சொன்னா, மம்மி எனக்கு ரொம்ப உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. அது சரி என்னதான் பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போய் போன உடனே அவங்க சொன்னது வந்து முதல்ல வெயிட் செக் பண்ணுமா அப்படின்னு. பார்க்கும்போது அவ போன வாரம் செக் பண்ணதை விட இந்த வாரம் 2 kgs எக்ஸ்ட்ரா கூடி இருக்கா. சோ அதுவே கடவுள் என்னுடைய ஜெபத்துங்களுக்கு ஆன்சர் கொடுத்த மாதிரி தான். சோ அது எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையும் தைரியம் கொடுத்துச்சு. மத்தவங்க பேசின மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. So God is blessing her with good health. He's restoring her health back to the normal. So I want to glorify God for all the goodness that he has done in entire of my life. Thank you, brother. Amen and amen. Wonderful, wonderful. As we have been listening to the best of testimonies, our God is along with us. இன்று சுவாசிக்கக்கூடிய மனுஷன் நாளைக்கு நம்மளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா இருக்க மாட்டாங்க. ஆனா என்றென்றும் வாழக்கூடிய நம்முடைய தெய்வம் இயேசு நம்மோடு இருக்கிறார். The Lord God is still along with us, next to us, doing everything. Even man, women who promise their word cannot keep up because they might die, but a real God is still along with us. கர்த்தர் அருமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். மென்மேலும் கர்த்தர் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுக்காக நன்றி செலுத்துவோம். Amen. Hallelujah. Let's glorify God. Any more testimonies to share? Please share it for the glory of God. Yes, sir. All praise and glory to God. Even I want to share about how we came through this lockdown situation. So startingல தான் வந்து ரொம்ப பயந்தோம். பட் அதுக்கப்புறம் வந்து towards the month of May, my grandmother got sick. நாங்க எப்படி ஊருக்கு போவோம், அந்த பாஸ்லாம் அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எப்படி ஊருக்கு போவோம்னு யோசிச்ச டைம்ல எங்களுக்கு ஈஸியாவே யார்கிட்டயும் கேட்காம ஈஸியாவே பாஸ் கிடைச்சிச்சு. நல்லபடியா ஊருக்கு போனோம். எங்க அம்மாச்சிக்கும் நல்லபடியா உடல்நிலை சரியாச்சு. அப்புறம் மறுபடியும் அங்க இருந்துமே வண்டர்ஃபுல்லா சூப்பரா அந்த எங்களை நடத்தினாரு. பிகாஸ் அந்த டைம்ல வந்து ரொம்ப ஃபினான்ஷியலா ரொம்ப கொஞ்சம் வீச்ச டைட்டா இருந்துச்சு. ஆனா எங்களுக்கு தேவையான திங்ஸ் எதுவுமே எந்த ஒரு விஷயத்துலயும் ஆண்டவர் குறை வைக்கல. நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு கொடுத்தாரு, நல்ல ருசியான சாப்பாடு கொடுத்தாரு. நாங்க நினைச்சு பார்க்காத ஊருக்குலாம் எங்களை கூட்டு போனாரு. இந்த வரைக்கும் அந்த ஊருக்குலாம் நான் லீவ்ல கூட இப்ப நினைச்சாலும் போக முடியாது. பட் அந்த டைம்ல பியூட்டிஃபுல்லா கூட்டு போனாரு. எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்ட் கொடுத்தாரு. நாங்க ரொம்ப நாள் மணி சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு பாஸ் தேடிட்டே ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். சரியான நேரத்துல எங்களுக்கு கொடுத்தாரு. பத்திரமா எங்களை கூட்டு வந்தாரு. அகைன் இந்த நாள் வரைக்கும் நாங்க அடிக்கடி காரைக்குடிக்கு நிறைய டைம் கார்ல போயிட்டு வந்துட்டோம். எங்களோட ஜேர்னி எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்கிட்டாரு. அண்ட் though this lockdown situation, this panic situation was tough for a family, எங்களை ஃபினான்ஷியலாவா எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, இல்ல ஃபேமிலி வைஸ் ஃபேமிலிக்குள்ள எந்த பிரச்சனை சரி, காட் லெட் அஸ் பியூட்டிஃபுல்லி நோ மேட்டர் வாட் ஹேப்பன். நாங்க எப்படி எங்களுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம் யோசிச்ச டைம்ல எப்படி எங்களை அந்த வழி நடத்தினார். ஆஸ் ஆல்ரெடி டோல் யூ, எங்க அப்பாவோட ஸ்டாக்லாம் வந்து அதெல்லாம் வித்தே போகல. பட் அது எப்படி வந்துச்சு எங்களுக்கு
இட்ஸ் பியூர்லி காட்ஸ் கிரேஸ். அதெல்லாம் வந்து எங்க அப்பா நிறைய நாள் வந்து கடைக்கடையா ஏறி போய் கேட்கும் போதெல்லாம் விற்காதது லாக்டவுன் தானா அதை விற்க வச்சு God provided us and met all our needs. So that's a great thing which I felt during this lockdown. And எங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தாரு, எங்களை 4 பேரையும் பாதுகாத்து வச்சிருந்தாரு. Though in my area many people affected, எங்களை பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. நான் எங்க போனா சேஃபா போயிட்டு சேஃபா வந்தோம். We just felt that God's angels were always protecting us throughout the situation and guiding us beautifully. So I want to praise and glorify his name for it. Glory be to God. Thank you, sir. Amen. Glory be to God. All those best of blessings that you happen to receive, we need to thank God. உண்மையாக ரொம்ப அருமையான நல்ல வார்த்தைகளால கர்த்தரோட திருப்தியாக்குகிறார், ஆசீர்வாதங்களால திருப்தியா இருக்கிறார். Amen. Hallelujah. Any more testimonies to glorify God? சாட்சிகள் இருந்தால் நீங்க சொல்ல முடியாது கேட்டுக்கொள்கிறேன். If you have a testimony, please share it. All praise and glory to God. Actually இப்ப நான் வந்து இன்னைக்கு இப்ப சார் சொன்னப்பதான் நான் யோசிக்கிறேன், 1 வருஷம் ஆயிடுச்சுல லாக்டவுன் போட்டேன்னு. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், லைக் ஐ would like to thank God for actually bringing this lockdown, because நான் லாக்டவுனுக்கு முன்னாடி I never knew God. லைக் எனக்கு வந்து இப்ப இருக்கிற ஃபெய்த்தோ எதுவுமே எனக்கு அப்ப இல்லவே இல்லை. லாக்டவுன் முன்னாடி எப்படி இருந்தேன்னா, ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் ஹாப்பினஸ். லிட்ரலி என்னுடைய ஃபேஸ் மேல ஒரு மாஸ்க் போட்டுட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் சர்ச்சிங் ஹாப்பினஸ். எப்படி ஊர் சுத்தினா என்ன பண்ணா எனக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும், அப்படித்தான் நான் அலைஞ்சிட்டு இருந்தேன். தவிர்த்து எனக்கு வந்து ரியல் ஹாப்பினஸ்னா என்னன்னு எனக்கு கிடைக்கல. லாக்டவுன் வந்துச்சு, வீட்டுல உட்கார வேண்டியதா இருந்துச்சு. வீட்டுல கட்டி போட்ட மாதிரியே ஆயிடுச்சு. எனக்கு வந்து லைக் எங்கேயுமே வெளில போக முடியாது. அப்படியே ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிட்டேன். I've had so many sleepless nights. Like I'll sleep only at 6 o'clock in the morning. அந்த மாதிரி I had so many sleepless nights. Then normally சரி ஓகே, மை கிராண்ட் மாம் வந்து ஒரு ப்ரேயர் மூலியமா தான் லைக் she just told you come and சும்மா ப்ரே பண்றப்ப மட்டும் அண்ட் நீ வந்து சும்மா வந்து ப்ரே பண்ணுன்னு மட்டும் தான் சொன்னேன். just pray to God for giving you sleep. And I used to attend classes with sir, and அப்போ he used to tell me அப்போ like God பத்தி. அப்போ வந்து he told me to come for this meeting. I was not interested to come for this meeting at all. நான் வந்து நான் எப்படி மீட்டிங்லாம் நான் எப்படி வருவேன் தான் நான் யோசிச்சேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வந்து ஐ கம்ப்ளீட்லி லாஸ்ட் ஹோப். எதுக்குடா வாழறோம்னு நான் யோசிச்சுட்டு எவ்வளவு நாள் நான் உட்கார்ந்து என்னால நிம்மதியா ஒரு நிமிஷம் கூட எவ்வளோக்கு எவ்வளோ ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் போச்சோ, லைக் நல்லா ஜாலியா குக்கிங் பண்ணிட்டு நல்லா ஜாலியா படம் பார்த்துட்டு எவ்வளோ சுத்திட்டு இருந்தேனோ, ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது எல்லாமே ஜஸ்ட் டெம்பரரி ஹாப்பினஸ்னு தான் எனக்கு புரிஞ்சுது. ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் நோயிங் காட், நான் எவ்வளோ நாள் அழுது இருக்கேன், என்னடா இது என்னோட ஃபேமிலி என் கூட இல்ல, எங்க ஃபேமிலியே ஷேட்டர்டா இருக்கே, யாருமே கூட இல்ல. அந்த டைம்ல வேற ஐ காட் டு நோ மை டாட் வாஸ் பேரலைஸ்ட். ஒரு சைட் பேரலைஸ்டா இருக்கு, அவரும் கேரளா போயிட்டாரு. என்னடா இது, ஒரு ஹோப்பே இல்லாத லைஃபா இருக்கே, இன்னும் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் யோசிச்சா somewhat I don't know, God was pulling me towards his side through all sorts of ways. I knew God more and more and more, and when I came to him there was a total change in me, and when I knew him all the blessings started coming into my life. இப்ப கூட யோசிக்கிறேன், காட் இப்ப நான் யோசிச்சு பார்த்தா எனக்கு தெரியுது என்னோட பாஸ்ட்லயும் சரி எப்பவுமே God was there with me. It is that I didn't realize that God was always there with me. Only after this lockdown I was able to know him. இவர் தான் என் கூட எப்பவுமே இருக்கிறாரு. He was the only person he's the only person who can give me joy and happiness. இவர் தான் என்னை எப்பவுமே காக்குறாருன்னு எனக்கு இப்பதான் just understood. So I thank God for blessing me abundantly, and first of all I would like to thank God for bringing this lockdown. And எங்களுக்கு கோவிடே அஃபெக்ட் ஆயிருந்தாலுமே எல்லாருமே ரொம்ப பேனிக் ஆயிட்டாங்க. எங்க சுத்தி இருக்கிறவங்களே, தட் இஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், யாரா இருக்கட்டுமே, என்ன நீங்க இவ்வளவு சில்லா இருக்கீங்க தான் கேட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரி பெருசா எந்த சிம்டம்ஸுமே வரவே இல்லை.
இட் வாஸ் கம்ப்ளீட்லி காட்ஸ் கிரேஸ். எனக்கு வந்து சுத்தமா எதுவுமே இல்லை. என் அப்பாவுக்கும் என் அக்காவுக்கு மட்டும் கொஞ்சம் சிவியரா இருந்துச்சு. First of all, he united my family. That was the first miracle, first blessing he gave into my life. And second thing, he brought me more and more closer to him. Now I'm like so happy and வந்து he has given me that joy. அதான் நான் யோசிச்சு பார்க்கிறேன், அன்னைக்குத்துக்கும் இன்னைக்குத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் யோசிச்சு பார்த்தா இவ்வளோ பெரிய சேஞ்சே என் லைஃப்ல கொண்டு வந்திருக்கு. இட் வாஸ் லைக் a turning point in my life. So all the praise and glory belongs only to our Christ Jesus. Thank you. Amen. Glory be to God. Wonderful testimonies that we are hearing tonight. Glorifying God. அருமையாக நடத்திருக்கிறார். யோசித்து பார்த்தா நம்ம யாருமே இந்த லாக்டவுன்ல பஞ்சத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இல்லை. எந்த சாப்பாடும் கிடைக்காம, தண்ணி கிடைக்காம, உயிர் வாழ முடியாம, ஃபேன் இல்லாம, கரண்ட் இல்லாம, இன்டர்நெட் இல்லாம, எதுவுமே இல்லாமன்ற வார்த்தையே இல்லாம இருந்துச்சு. கர்த்தர் எல்லாத்தையும் நம்மளுக்கு பூர்த்தி செய்து கொடுத்தார். வேலையில இருந்தா கூட ஏதாவது ஒரு வகையில அநேகருக்கு முழு சம்பளத்தையும், அநேகருக்கு குடும்பத்தை கவனிக்கும்படியான சம்பளத்தையும், ஏதாவது ஒரு பிசினஸ் ஏதாவது கொடுத்து ஆண்டு காப்பாற்றி கொடுத்தார். நல்ல தேவனை நம்மளுடைய வாயிலிருந்து வார்த்தைகளாக நாம் துதிக்க வேண்டும். We need to praise God for all that He has done in our life, because He is a true God. He has done everything in our life so neat and so wonderful. உண்மையாகவே கர்த்தர் ரொம்ப அருமையான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறார். எண்ணி பார்க்க முடியாது. ஒவ்வொரு நாளும் ருசியான பதார்த்தம், ஒவ்வொரு நாளும் பத்திரமான ஒரு பாதுகாப்பு. வெளியில போயிட்டு வந்தாலும், எங்க இருந்தாலும், என்ன பண்ணாலும் சந்தோஷத்தை கொடுத்தார் ஆண்டவர். முக்கியமான ஒரு காரியம், நம்மளை எல்லாரையுமே கர்த்தர் இணைத்திருக்கிறார். ஒரே குடும்பமாக நாம் ஜெபிக்கும்படியா, ஒருத்தர் நம்ம தாங்கும்படியா கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமென். Hallelujah. Glory be to God. Hallelujah. Amen. Any more testimonies to glorify God? சாட்சிகளை நீங்க சொல்லும்படியா கேட்டுக்கொள்கிறேன். Okay. Hallelujah. Let's sing and praise God. ஒரு நன்றி பாடலை பாடி தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்வோம். இம்மட்டும் என்னை நடத்தி இதுவரையிலும் என்னை தாங்கி என் இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். என் இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். என் தேவைகள் யாவும் அறிந்து ஆகாயத்தின் பலகனி திறந்து எல்லாம் முழுமையாய் தந்திட்டீரே. எந்தன் இயேசு நல்ல மேய்ப்பர், எல்லாம் முழுமையாய் தந்திட்டீரே. எந்தன் இயேசு நல்ல மேய்ப்பர். மனபாரத்தால் நான் அலைந்தேன், மனவேதனையால் நிறைந்தேன், மனமுருகி நான் கரைந்து விட்டேன். எந்தன் இயேசு நல்லவரே, மனமுருகி நான் கரைந்து விட்டேன். எந்தன் இயேசு நல்லவரே. Hallelujah. Let's close our eyes and look unto God for a minute. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Our loving Heavenly Father, thanks for all that special blessings which has been given for us from heaven. The protection, the healing, the deliverance, the cure, the need, and all that we asked, you provided. Thank you, Lord, as you're going to praise your name, as you're going to adore your name and listen to the word. Lord, you strengthen us, make us to follow, and make that to live in our heart and mind forever. In Jesus' mighty name we pray. Amen. Ephesians chapter 5 verse 2. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம்.
கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்ம அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். And walk in love as Christ also hath loved us and hath given himself for us an offering and a sacrifice to God for a sweet smelling savor. இந்த வசனத்தை பார்க்கும்போது அருமையான காரியம் நமக்கு மனதில் தோன்றும். உங்க மனதில் நீங்க யாரை ரொம்ப அதிகமா வெறுக்கிறீங்களோ, யாரை ரொம்ப உங்களுக்கு கசப்பான அனுபவங்களை கொடுத்துருக்குறாங்களோ, உங்களை கஷ்டப்படுத்தினாங்களோ, உங்களை வேதனைப்படுத்தினாங்களோ, உங்களை துயரப்படுத்தினாங்களோ, உங்களை அழ வச்சாங்களோ, உங்களை அசிங்கப்படுத்தினாங்களோ, அவங்கள எல்லாரையும் இல்லை ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்தினவங்கள இந்த நேரத்தில் உங்களுடைய மனதில் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க என்னோட சேர்ந்து, ஆண்டவரே நீர் யார் என்று அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக உம்மை அவருடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி அருளும். உம்மை அவர்கள் இன்னும் ஏற்றுக்கொண்டு உம்முடைய வழியிலே நடக்கும்படி கிருபை செய்யும். Lord, you make them to understand who you are, and Lord, you show yourself to them. Let them understand your love. Let them accept you and be saved and follow you. Because it is not easy to forgive or forget of what people have done to you. If we cannot think of that kind of a situation, imagine Christ Jesus when he happened to love us so much, where he happened to give his own life. It is a common dialogue where in a cinema, in a movie, if you can see, அநேக படங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. நண்பனுக்காக உயிர் கொடுக்கிறது, பிள்ளைக்காக உயிர் கொடுக்கிறது, சகோதரனுக்காக, சகோதரிக்காக, ஒரு காதலனுக்காக, ஒரு காதலிக்காக, ஒரு குழந்தைக்காக, பிள்ளைக்காக, இல்ல ஒரு நாட்டுக்காக, இல்ல ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாற்றுறதுக்காக, இப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது அவர்களை எல்லாம் நிழலிலே செய்யக்கூடிய அவர்களை எல்லாம் நம்ம பெரிய கதாநாயகர்களை நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறோம். People who do all this, we think of all those people who happen to save everyone in every life, whether saving your life or saving somebody's life. When we can see, we just give a heroic thing. But see this great hero who happened to give his life for us. This word is very shocking when you read, and walk in love as Christ also hath loved us. If he had not loved us, we would not be over here. அவர் நேசிக்கவில்லை என்றால் நாம் இங்க இருக்க முடியாது. And hath given himself as an offering and a sacrifice to God for a sweet smelling savior. கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில், ஓல்ட் டெஸ்டமெண்ட், if anyone happens to do anything wrong, they have to go and give a sacrifice, whether it's a dove or whether it's a bird or whether it's going to be a goat or it's going to be a sheep or a cow or an ox or anything. அந்த காலகட்டத்தினுடைய வழக்கத்தின்படி தாங்கள் செய்த ஒரு பாவத்தின் நிமித்தமாய் ஒரு புறாவையோ ஒரு பறவையோ இல்லை ஒரு ஆட்டையோ இல்லை மாட்டையோ பலி கொடுக்கிற காரியத்தை பார்த்து கொண்டுட்டோம். பழைய ஏற்பாட்டை நீங்க பார்க்கும் பொழுது இதை அவர்கள் பலி கொடுக்கும் பொழுது வானத்திலிருந்து பட்சிக்கிற அக்கினி வந்து அது பட்சித்து போடும். இல்லை சில நேரத்தில் இவங்க கொடுக்கும்பொழுது சுகந்த வாசனை தேவனுக்கு பிரியமா இருக்கும். In the Old Testament, if you can see the old God, where you can see when they happen to give this burnt sacrifice, when they happen to burn, or sometimes God sends the fire down, it gives a kind of a sweet smelling savor. அருமையான ஒரு சுகந்த வாசனை கொடுக்கும்பொழுது ஆண்டவருடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா இதற்கு எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணார்? புதிய ஏற்பாட்டில் தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். இதற்கு மேலே தன்னுடைய பிதாவுக்கு எப்படி ஒரு சுகந்த வாசனை கொடுக்க முடியும்னு தெரியல. He had given his own self. He died for us to show the sweet smelling savor to the Father so that we can be forgiven. நமக்காக யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட முடியும்னா அது கடவுள் மட்டும்தான். For us, somebody has to take the pain. It is only God. We can say, என்னுடைய பிள்ளைக்காக நான் கஷ்டப்பட்டேன், என்னுடைய அப்பாக்காக கஷ்டப்பட்டேன், அம்மாக்காக கஷ்டப்பட்டேன், என்னுடைய மகளுக்காக, என்னுடைய மகனுக்காக, என்னுடைய கணவருக்காக, மனைவிக்காக, நீங்க எல்லாம் சொல்லலாம். அதுல எல்லாம் ஒரு சுயநலம் அடங்கி இருக்கும். என்னன்னா, என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளை, என்னுடைய மனைவி, என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, இதெல்லாம் அடங்கி இருக்கும். ஆண்டவர் நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய இரத்த சம்பந்தங்களை கூட, சொந்த தாய், சொந்த தகப்பன், சொந்த சகோதரர்கள் எல்லாருக்காகவும் நம்மளுக்காகவும் சேர்ந்து மரித்திருக்கார். இப்ப எவ்வளவு பெரிய ஒரு தியாகம்! வாட் பிக் சாக்ரிஃபைஸ் இட் குட் பி.
இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். A sacrifice, a living sacrifice. God happens to give his own self. வாழ்ந்து அனுபவிக்கக்கூடிய வயதிலே தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பதாக நான் டிவி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு உரையாடல், கான்வர்சேஷன்ல வர ஒரு விஷயம். புத்தர் வந்தார், மகாவீர் வந்தார், இயேசு வந்தார், காந்தி வந்தார், ஆனா இந்த யாரும் வந்து திருந்தல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு, ஒரு பாட்டு எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. Buddha came, Mahavir came, and Christ came, Gandhi came, but nobody to save the world. இவர்கள் சொல்லக்கூடிய காரியங்களை பார்க்கும் பொழுது மனிதர்களோடு ஒப்பிடுகிறார்கள். ஒரு காந்தி வாழ்ந்து முடித்து அவருடைய கடைசி ஆயுட்காலத்தில் சுடப்பட்டார். அவர் நார்மலாக செத்துருக்கணும், பட் சுடப்பட்டார். இதே போல ஒரு புத்தரும் சரி, ஒரு மகாவீரும் தன்னை துறந்து வந்து அவருடைய முழு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நீங்க பார்த்தீங்கன்னா தன்னை ஒப்பு கொடுக்கும்படியாக தன்னுடைய பிதாவுக்கு எல்லாம் முழுசா ஒரு ஃப்ரூட் வந்து பழுத்து அது அழுவி போய் தூக்கி போடுற அளவுக்கு இல்லை. There is no word it is mentioned that Jesus lived his entire life. வாழ்ந்து முடித்து சுகித்து முடித்து ஜீவனை ஒப்பு கொடுத்தாருன்னு இல்லை, வாழுங்கிற காலத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தார். He happened to give himself as a living sacrifice just because he has pledged something. He just loved us. He did not live his full life. He just died. He lived only for a few years. He wanted to create an impact. They cannot compare Christ with anyone. எந்த ஒரு மனிதனையும் எந்த ஒரு மற்ற ஒரு நபரையும் இயேசுவோடு ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. You cannot, you can never. And nobody has undergone a pain like what he had undergone. எந்த ஒரு மனிதனும் அனுபவிக்க முடியாத வலியை அவர் அனுபவித்திருக்கிறார். காரணம் நீங்க பார்க்கும் பொழுது ஒரு குற்றவாளியை அந்த காலகட்டத்தில் சிலுவையில் அறையும் பொழுது அவருடைய 2 கைகளுக்கு கால்களை கட்டி போட்டுருவாங்க. கயிறுல கட்டி போடும் பொழுது இல்லை இரும்பு கம்பியில கட்டி போடும் பொழுது அவர்கள் தொங்கும் பொழுது அவருடைய உடல் அந்த வெயில்ல பட்டு காஞ்சி தண்ணி இல்லாம டீஹைட்ரேட் ஆகி டோட்டலா இந்த காக்கா குருவி கழுகெல்லாம் கொத்தி தின்னு அதை அப்படிதான் இறக்க முடியும். ஆனா இங்க நீங்க பார்க்கும் பொழுது இவரை துப்புறாங்க, அடிக்கிறாங்க, வார்னால சவுக்கினால அடிக்கிறாங்க. they whipped him. அவரை துணி கூட முழுதா போத்திக்க முடியாத அளவுக்கு உடம்பை நிர்மாணமாக்கி அடிக்கிறாங்க. தலையில முட்கெடுத்து அழுத்துறாங்க. ஒரு சாதாரண ஒரு ஹேட் நம்ம போடும் போதே, தொப்பி நம்ம போடும் போதே அன்கம்ஃபர்டபுளா இருந்தா எப்படி நம்ம கழட்டி வச்சிருமோ, ஆனா இவருடைய தலையில இவங்க என்ன பண்றாங்க, ஒரு மன்னன் தாங்கக்கூடிய ஒரு கிரீடத்தை எவ்வளவு வெயிட்டா இருக்குமோ இந்த இடத்துல முள்ளுகளை வச்சு குத்துறாங்க, அடிக்கிறாங்க, விழால குத்துறாங்க, ஈட்டில குத்துறாங்க, கை காலில் ஆணி வச்சு அடிக்கிறாங்க, கயிறு போட்டு கட்டல, கம்பி வச்சு கட்டல, அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு வலியையும் பொறுத்து கொண்டு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். Lord, forgive them, they do not know what they are doing. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர் இதை செய்தார் என்பதற்காக நல்லா தெரியும், நன்றி கெட்ட ஜனங்கன்னு தெரியும், தெரிஞ்சும் அவங்களுக்காக அவங்களுடைய பாவங்களுக்காக சொல்ல மறித்தார். He know that these humans are ungrateful, but even though he gave his life. Today it is very hard for us to forgive our enemies, but the moment when we happen to forgive them, the moment when we happen to forget what they have done, when you're going to welcome them in your heart by saying a word of prayer for them, God is going to change them. God is going to bless you in multitudes. அவர்களை நினைத்து நீங்கள் அவர்களுக்காக ஜெபம் செய்யும் பொழுது, அவர்கள் மாற வேண்டும் என்று ஜெபம் செய்யும் பொழுது கர்த்தர் அவர்களை மட்டும் மாற்ற மாட்டார், அதற்கு பல மடங்கான ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில கட்டளையிடுவார். That's what I told you. Think about the enemy that you cannot forgive. Ask God to forgive them. Ask God to give you a heart to forgive and forget, and pray for them. When they've been saved by God, you are being blessed. அவங்களை மன்னிக்க முடியாத ஒரு பாவம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர்கிட்ட அன்றே மன்னிக்க முடியாது ஒரு மனதை கொடுங்க, நான் மன்னிக்கிறேன், அன்று நான் அவர்கள் செய்து மறக்கிறேன், அதற்கு சாட்சியாக நீங்களை ஏற்றுக்கொள்ளும், உங்களுடைய பிள்ளையை மாற்றும், அதற்குண்டான ஆசீர்வாதங்களை கொடுங்க. இட் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கம்பேர் த ஃபெய்த் இன் MLM, மல்டி லெவல் மார்க்கெட்டிங். ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் போல தான் அந்த விசுவாசத்தை நான் பார்ப்பேன். நீங்க மற்றவங்களுக்கு நீங்க இறங்கும் போது கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார், நீங்கள் மற்றவர்களுக்கு இறங்காத போது கர்த்தர் உங்களுக்கு இறங்க மாட்டார். அநேக நேரங்களில் நீங்க யோசித்து பார்க்க வேண்டும். When you need not call them, you need not talk to them, you need not say anything, but when you pray for them towards God, your prayers have been answered. நீங்க அவங்க கிட்ட பேசணும், அவங்க கிட்ட போயிட்டு நீங்க வந்து இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை.
அவங்களுக்காக நீங்க ஒரே ஒரு ஜெபத்தை நீங்க ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார். எபிரேயருடைய புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 15வது வசனம், Hebrews chapter 13 verse 15. It says like this: By him therefore let us offer the sacrifice of praise to God continually, that is the fruit of our lips, giving thanks to his name. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் முதல்வரின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். இந்த இடத்துல முக்கியமான விஷயம் நீங்க பார்க்கும் பொழுது, உங்க வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு துதி, அது பாடலா இருக்கலாம், இல்ல ஒரு துதியா இருக்கலாம். A word is going to come from your mouth, whether it could be a word of faith or whether it could be a word of what to say, it could be a word of praise or it could be a song. If it has to come, it has to be very clean. எப்படி ஒரு பால் கெட்டு போனா நீங்க குடிக்கிறது இல்லையோ, எப்படி ஒரு 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 குழம்பு கெட்டு போச்சுன்னா நீங்க அந்த குழம்பு நீங்க சாப்பிட மாட்டீங்களோ, எப்படி பதார்த்தம் கெட்டு போனா தூக்கி போடுவீங்களோ, அதே போல உங்க வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துதியும் அந்த வார்த்தையும் பரிசுத்தமா இருக்கும் பொழுது அதுக்குண்டான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். If your food has been spoiled and if you're going to eat, it will disturb your stomach. And if milk or any kind of a food item that you're going to intake, if it's going to be spoiled, you cannot have it. Likewise, when your heart is not properly placed with peace and harmony, when you sing and glorify God, it will not be taken and answered. இந்த இடத்துல எவ்வளவு அழகான தமிழ்ல கொடுத்திருக்காங்க பாருங்களேன். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் முதல்வரின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். When you can keep praising God again and again, how can those hatred and how can those dirt can be there, and how can things will unclean will be there, polluted will be there. எப்படி உங்களுடைய பாண்டம், இந்த சரீரம், இந்த ஆத்மா எப்படி வந்து ஒரு கெட்டு போனதா இருக்கும், உங்களுக்கு நீங்க ஆண்டு நீங்க பாடிக்கொண்டே இருக்கிறீங்க. So it is another contrary. இன்னொரு ஒரு பதமான வார்த்தை சொல்றேன். உங்க வாயிலிருந்து துதிகள் வர வர, ஜபங்கள் வர வர, துதிக்க துதிக்க உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கெட்ட ஆவிகளும், இருக்கிற எல்லா கெட்ட சிந்தனைகளும் எண்ணங்களும் வெளியேறி போயிடும். When you keep praising God again and again and again, you're purifying yourself, you're sanctifying all those unrelated things, what is there in your mind and your heart, it will just move away because you've been praising God. Now you know how important it is to praise God. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பதாக நான் சகோதரிகிட்ட பேசும்போது நான் அவங்ககிட்ட சொன்னேன், சில நேரங்களில் யோசிப்பேன் சிஸ்டர், 4 பாட்டுக்கு பதில் 2 பாட்டு போட்டுட்டு மெசேஜ் நம்ம ஆரம்பிச்சிடலாம்னு யோசிப்பேன். ஏன்னா முன்னெல்லாம் ரொம்ப லேட்டாக போவோம் மெசேஜ்னால, அதனால 2 பாட்டு போட்டுடலாம்னு யோசிப்பேன். ஆனால் கர்த்தர் பாருங்க ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு, 4 பாட்டு பாடி துதிக்க முடிய வச்சிருக்கிறாரு, டைம் ஏற்ற மாதிரி மெசேஜை முடிக்க முடியும் ஞானத்தை கொடுத்துருக்காரு, சின்ன மெசேஜும் கொடுக்குற ஆண்டர் வச்சிருக்கிறார். நான் சொல்லியிருந்தேன், எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, அவரை துதிப்பது அவ்வளோ முக்கியம். ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங். ஒரு அருமையான பாடல் ஒன்று இருக்குது, காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கழித்துடன் பாடிடுவேன். From morning till evening, whenever I am, when I wake, when I sleep, I praise God because I want the blessings. கருத்துடனே பாடிடுவேன். அருமையான ஒரு வரிகள். உங்களுடைய வாழ்க்கையிலே கெட்ட வார்த்தையை நீங்க மறந்துருந்தீங்கன்னா சந்தோஷப்படுங்க. கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள் மறந்தீங்கன்னா சந்தோஷப்படுங்க. கெட்ட ஒரு உணர்வுகள் இருந்தா சந்தோஷப்படுங்க. மறந்துட்டீங்கன்னா கெட்ட மெமரிஸ், நீங்க மற்றவங்களை திட்டினது, ஆவணப்பட்டது எல்லாம் உங்க மனதில் இல்லாம போச்சு சந்தோஷப்படுத்துங்க. ஏன்னா கர்த்தரை நீங்க துதிக்க துதிக்க நீங்க பரிசுத்தமா வரீங்க. ஆமென், ஹல்லேலூயா. If you are really been turned out and to be holy, just praise God, say amen and hallelujah, amen. கர்த்தரை துதிக்க துதிக்க உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். He is doing mighty and great things in your life. In Romans chapter 12 verse 1, it says, I beseech you therefore, brethren, by the mercies of God, that ye present your bodies a living sacrifice, holy, acceptable unto God, which is your reasonable service. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இங்க இந்த வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் நமக்காக மரித்தார், ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். இந்த இடத்துல நீங்க பாக்குறீங்க, இந்த இடத்துல ரொம்ப அழகா அந்த நிருபத்தில் இருக்குது. It has been written so neat in the scroll. அப்படி இருக்க சகோதரர், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. அங்க நீங்க பார்க்கும்போது கிராஸ்ல, சிலுவையில அவர் ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். இங்க உங்களை துதியின் மூலமாக, பரிசுத்தத்தின் மூலமாக ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தாசன் சொல்லுகிறார். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். Just because all that I ask is out of
the greatest grace and mercy. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுக்கு மேல ஒரு பெரிய ஆராதனை இல்லை. நீங்க ஆலயத்திற்கு போகும்போது நிறைய நகையை போட்டுட்டு, கோல்டு சில்வர் எல்லாம் போட்டுட்டு, நல்ல பட்டு புடவெல்லாம் கட்டிட்டு, பட்டு வேஷம்லாம் கட்டிட்டு நீங்க போய் அங்க பாட்டு பாடுறதுல ஒரு பெரிய ஒரு புத்தியுள்ள ஆராதனை இல்லை. நல்ல ஒரு காஸ்ட்லி பெர்ஃப்யூம் நல்லா அப்ளை பண்ணிட்டு அங்க போயிட்டு நீங்க 10 பேர் உங்களை பார்க்கும்படியா இருக்கிற ஒரு புத்தியுள்ள ஆராதனை இல்லை. 4 பேர் பார்க்கும்படியா ஒரு பெரிய ஒரு பகட்டான வாழ்க்கையில ஒரு கார்ல போய் இறங்கும்படியா நீங்க அப்படி செய்யும் போது புத்தியுள்ள ஆராதனை இல்லை. நீங்க செய்யக்கூடிய காரியங்கள், நீங்க ஒரு ஆலயத்துல ஒரு ட்ரெஷரோ, செக்ரட்டரியோ, இல்லை ஒரு சேர்பர்சனோ, கமிட்டி மெம்பரோ நீங்க இருந்து பெரிய பெருமைகளை தேடிக்கொள்ளும் போது புத்தியுள்ள ஆராதனை இல்லை. எங்க இருக்கிறவங்களோட புத்தியுள்ள ஆராதனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. வாட் a word! I beseech you therefore, brethren, by the mercies of God, by the grace of God, that ye present your bodies a living sacrifice, holy, acceptable unto the God, which is your reasonable service. Today, my dear brothers and sisters, as you're listening to it, next time when you're going to give a reasonable service to God, think about all that, what it has to be there in you. அடுத்த ஒரு புத்தியுள்ள ஆராதனை நீங்கள் தேவனுக்கு நீங்க ஆராதனை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணினீர்கள் என்றால், உங்களுடைய புத்தியுள்ள ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த வசனங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அதை பின்பற்றும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். காரணம், நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். The God that we happen to serve as a living God. In Hebrews chapter 13 verse 16. But to good and to communicate, forget not, for with such sacrifices God is well pleased. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம். அன்றியும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். எந்த மாதிரி பலி? அவர் கேட்கக்கூடிய பழைய ஏற்பாட்டின்படி ஒரு புறாவையோ இல்லை ஒரு ஆட்டையோ மாட்டையோ பழைய ஏற்பாட்டு போல இல்லை. நீங்கள் நன்மை செய்யவும் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். He has changed the sacrifice, the turnings of sacrifice he has made. He has turned the way that our sacrifice can be given to God. But to do good and to communicate, forget not, for which such sacrifices God is well pleased. He has forgotten about the old sacrifice, what we happen to give in the altar in the form of blood shedding. He has shed his blood. All that he seeks has to be good and to do all that we can do to communicate, forget everything. This is the word of God tonight. May God be with you. கர்த்தருடைய இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். Let's close our eyes and look on to God for a prayer. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நமது மத்தியில் இருக்கிற அருமை மகள் ஆன் ஜேன் முன் வந்து ஒரே ஒரு prayer request ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I request Anne to come forward and to pray for one particular prayer request. Pray for Deliverance Ministry. Pray for Deliverance Prayer House. Pray the problems which is going on in the spiritual and personal life of the family of Deliverance Ministry people. விடுதலையின் ஜெப வீட்டில் இருக்கிற நபர்களுக்காக, அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்களுக்காக, பிரச்சனைகளுக்காக, ஊழியத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்காக, இன்னும் கர்த்தர் விடுதலையின் ஊழியத்தையும் விடுதலை ஜெப வீட்டையும் ஆசீர்வதிக்கும்படியாய், எல்லா குழப்பங்களும் எடுத்து போடும்படியாய், எல்லா மனமாற்றங்களும் கொடுக்கும்படியாய் அந்த மத்தியில் இருக்கிற ஆன் வந்து ஜெபம் பண்ணியபடியாக கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு பின்பதாக பிரீதா அவர்கள் முன் வந்து அனைவருக்கும் முடிவு ஜெபத்தை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். I request Preetha after that to come and pray and do the end prayer, the closure prayer. Amen. Loving Heavenly Father, at this moment, Jesus, we have come, each and every one of us, we have surrendered ourselves into your hands, Master. Master, உங்க பிரசனத்துல நாங்க எல்லாருமே கூடியிருக்கோம். You protected us the entire day, Master. This whole ministry, Master, you have been taking care of each one of us, Master. நீங்க இவ்வளோ வருஷங்களாக இந்த மினிஸ்ட்ரியை நீங்க வந்து தாங்கி நடத்துறீங்க அப்பா. நன்றி ஜீசஸ் அப்பா. You have been blessing this ministry, guarding everyone, Jesus அப்பா. You have been giving each and everyone deliverance through this ministry, Master. You've been protecting everyone, Master. We have all united in your name, Master. You've always told about where 2 or 3 unite in my name, I shall be there in that presence, Master. You've been blessing everyone, Master. You've been with us, Master. You're also with us during this prayer meetings, Master. Protecting everyone, Master. You're answering each and every one of our prayers, Master. Master, you're
building our faith more and more, Master. You protecting each and every one of us the entire day. In families, இருக்கிற பிரச்சனைகளை எல்லாத்தையும் you've been removing it, Master. You're enhancing our spiritual life also, Master. Thank you, Master. I say, Master, each one of us are going through a very tough path, Master. I say, it's not only you know what is happening in every one of our lives, Master. Only you know each one of us, Master. You know everyone from the time we were in our mother's womb, Master. You've been protecting us and guarding us with your fire and blood, Master. You've been blessing us with good health, our needs, everything, Master. Thank you, Master. Master. You're showing us more and more love and grace, Master. You've been forgiving all of us, Master. You've been loving us more and more. You've been taking care of each one of our needs, Master. Above all, Master, you're always with us, Master. Oh, may you've been carrying us, comforting us, Master. Thank you, Master. Bless this ministry, Master. Each and every one who is coming to this ministry, Master, they should be delivered, Master, in your name, Master. Whatever sickness or whatever problems they have, Master, let them to you remove each and every problems from their life, Master. Only you can cure them completely, Master. Only you can give them peace and happiness, Master. Fill them with your joy, Master. Bless every family. They've come to praise you, glorify you, Master. United here, we are all united here. Every one of us, Master, for being with us, Master. You're going to increase our faith more and you're going to bring us more and more closer to you, Master. Master, understand, until you do it for us, we can only take a baby step, Master, but only you can build the faith within us. You can only fill us with the joy, the peace, the happiness, whatever, Master. You're going to enhance our spiritual life more and more, Master. You are only going to purify us more and more, Master. You're going to create a new heart within us, Master. You give us you bring your character into us, Master, and help us to be a testimony in front of everyone. We should show everyone your love, Master, what you showed on us, Master. Thank you, Master. Thanks for blessing everyone, being with us in this ministry, Master. Thank you, Master. In Jesus' name I pray, amen. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, நாங்கள் ஒரு குடும்பமாய் ஒரு மனதோடு தகப்பனே, நாங்கள் இருக்கிற இடத்துல வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் சுவாமி நோக்கி பார்த்து ஒரு குடும்பமா நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, கடந்த வருடம் முழுவதுமா எங்களை கண்மணி போல காத்தீரே, உங்களுக்கு நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. வனாந்தரத்தின் பாதியில ஆண்டவரே அப்பா, மரண நிழலின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்து வந்த போதிலும் தேவரீர் தகப்பனே எங்களுக்கு போதுமானவராக இருந்தீரே, உங்களுக்கு நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம். மன்னாவினால் போஷித்தீரே, உங்களுக்கு நன்றி சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் பலவீனப்பட்டு போகாதபடி பாதுகாத்தீரப்பா. நாங்கள் மரணத்திற்காக ஆண்டவரே அப்பா, மரணம் எங்களை அணுகாதபடி பாதுகாத்தீரே, உங்களுக்கு நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா தேவைகளையும் சந்தித்தீங்க, குறைவெல்லாம் நிறைவாக்குனீங்க, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இப்பொழுது கூட தகப்பனே அப்பா, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, நாங்களுடைய தொழுது கொள்கிற பொழுது ஆண்டவரே அப்பா, மனிதனுடைய பார்வைக்காக அல்ல சுவாமி. மனிதர் ஆண்டவரே மற்ற மனிதர்கள் தொழுது கொள்கிற போது அல்லாதபடிக்கு சுவாமி அப்பா, நாங்கள் புத்தியுள்ள ஆராதனையோடு தொழுது கொள்ள கிருபை பாராட்டுங்க. எங்கள் மனதில் இருக்கிறதால எல்லா கோபங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க சுவாமி. மனக்கஷ்டங்கள் எல்லாம் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, நீர் எங்களுக்கு எப்படி மன்னித்தீரோ அதே போல பிறரை நாங்கள் மன்னிக்கவும் நேசிக்கவும் அப்பா, அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் மனதில் இருக்கிறதால எல்லா கோபங்கள் ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிறதால எல்லா ஈகோஸை நீர் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா, நீர் எப்படி அடுத்தவர்களை மன்னித்தீரோ நேசித்தீரோ அப்படி நாங்கள் நேசிக்க எங்களுக்கு கற்றுத்தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த நேரத்துல கூட ராஜா, எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சிறு பிள்ளைகள் வயதானவர்களை ஒவ்வொருவரையும் அவருடைய கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே லில்லிக்குட்டி ஆண்டிக்காக ஜெபிக்கிறோம். மேரி மனோகர் சிஸ்டருடைய பேரண்ட்ஸ்காய், அவருடைய இன்லாஸ்காய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆசின் பிரதருடைய ஆண்டவரே அந்த தகப்பனார் இருவருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வர்ஷாவுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ்காய் ஜெபிக்கிறோம். பேர்லனுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற கிராண்ட் பேரண்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆனுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ்காய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருத்தருக்காய் பேர் பெறாய் பார்த்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டிக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, ஒவ்வொருத்தரையும் பேர் பெறாக ஆசீர்வதிங்க. இந்த வயதான காலத்தை தகப்ப
தகப்பனே அவர்களுக்கு சுகந்தல ஆரோக்கியத்தை தருபடியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் தகப்பனே இந்த வெயிலின் தாக்கத்தினால் அவர்களுக்கு எந்த விதமான பலவீனம் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்ப இந்த வயதான காலத்துல தகப்பனே அவர்கள் இன்னும் அதிகமாக ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுத்து எங்களுக்கும் தகப்பனே எங்கள் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமான பெற்றோராக இருக்கும்படியாக சுவாமி அவர்களை இங்க பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க முதுமையில புஷ்டியும் கனி கொடுக்கிறவங்களா இருப்பீர்கள் என்று வாக்குத்தத்தின் படி சுவாமி அவர்கள் இங்க ஒவ்வொருத்தையும் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அவிதமாய் சுவாமி விசேஷமா எங்களுடைய சிறு பிள்ளைகளுக்காய் வருகிறோம். எங்களுடைய சில்ட்ரன்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆன்காய் ஜெபிக்கிறோம். அனுரே மோனிகாய் ஜெஃப்ரிகாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பெர்லின்காய் வர்ஷாக்காய் ஜெபிக்கிறோம். அனுரே இன்னும் லில்லிக்குட்டி ஜார்ஜாண்டியுடைய அப்பா கிராண்ட் சில்ட்ரன்காய் ஜெபிக்கிறோம். நிதின்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருத்தரையும் பேர் பெறாய் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா தகப்பனே வீட்டுல இருந்து அவங்க எல்லாம் படிக்கும் பொழுது சுவாமி ஆண்டவரே அவர்கள் ஞானத்தால நீங்க நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த பொல்லாத உலகத்துல எங்கள் பிள்ளைகள் பிரவேசிக்கும் பொழுது நீரே எங்கள் பிள்ளைகளுக்கு தாயாய் தகப்பனாய் நண்பனாய் ஆண்டவரே போதகராய் இருந்து சுவாமி எங்கள் பிள்ளைகளை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வெயிலின் தாக்கமும் ஆண்டவரே இந்த கொரோனா பரகிற இந்த காலத்துல சுவாமி எங்கள் பிள்ளைகளை நீர் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு இருந்தான சகல பலவீனங்களை எடுத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் ஒரு நாட்களில் சுவாமி இந்த மொபைல் அதிகமாக பிள்ளைகள் விளையாட வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது சுவாமி பிள்ளைகள் அந்த மொபைல் மூலியமாக தான் ஆண்டவரே படிக்கிறாங்க சுவாமி. இதன் மூலியமா எங்கள் பிள்ளைகளுக்கு எந்த பாதிப்பும் கண்கள்ல வராதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனே நீங்க ஞானத்தால நிரப்புங்க. நன்மை தீமை அறிக்கத்தக்க ஞானத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுத்தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் உலகத்தாரை போல இல்லாத படிக்க சுவாமி பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாய் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் விசேஷம் உள்ளவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் எங்கள் பிள்ளை ஜீவிக்கும்படியாக எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாள்கள் எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா ஒவ்வொரு ஃபேமிலியில இருக்கிற குடும்ப தலைவருக்காய் ஜெபிக்கிறோம். சுஷிலாக்காய் ரேஷ்மாக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. சமையலுக்காய் அண்ணனுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. பேரனுடைய பேரண்ட்ஸ்காய் ஜெபிக்கிறோம். வர்ஷாவுடைய பேரண்ட்ஸ்காய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னும் ஆனுடைய பேரண்ட்ஸ்காய் ஜெபிக்கிறோம். ஆனுடைய லில்லிக்குட்டி ஜார்ஜ் ஆண்டியுடைய சில்ட்ரன்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருத்தரும் பேர் பெறாக ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வேலைக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அறிவிங்க சுவாமி. போக்குல வரல விசேஷ பாதுகாப்பை தாங்க. கையன் பிரயாசங்களை ஆஸ்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கொஞ்சத்துல அப்பா நிறைய கண்டுகொள்கிற பாக்கியத்தை எங்கள் குடும்பங்களுக்கு நீங்க தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கணவன் மனைவியாய் சேர்ந்து நாங்கள் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா அவ்விதமான இருதயத்தை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளை குறித்ததான கவலைகள், பெற்றோர்களை குறித்ததான பயங்கள், எதிர்காலத்தை குறித்ததான கவலைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு எடுத்து போட்டு சுவாமி நாங்கள் அதிகமாய் உமக்குள்ள விசுவாசம் வைத்து ஆண்டவரே குடும்பத்தை நடத்தும்படியான ஞானத்தை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்ப இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல சுவாமி மீண்டுமாக இந்த கொரோனாவானது ஆண்டவரே செகண்ட் அலையாக வந்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனாலும் ராஜா இம்மட்டும் பாதுகாத்த தேவன் இனிமேலும் பாதுகாக்க வல்லவீர் என்று நாங்கள் இருக்கிறேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தில் நிலைத்தாலும் பரிசுத்த ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் அப்பா. நீர் ஒவ்வொருத்தரையும் பாதுகாப்போடு வழி நடத்துங்க அப்பா. ஒவ்வொருவரும் வெளியிலே போயிட்டு வரும்பொழுது இந்த வெயிலின் தாக்கத்தால பலவீனம் எதுவும் வராதபடி மேகஸ்தம்பத்தால பிள்ளைகளை நீர் இடைக்கட்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த நேரத்துல கூட எங்களிடத்துல வராம இருக்கிற அநேக குடும்பங்கள் இருக்காங்க சுவாமி. மீண்டுமாக பக்கமாக திரும்பும்படியாக கிருபை பாராட்டுங்க. அவர்கள் மீண்டுமாக எங்களோடு கூட இணைந்து நாங்கள் ஒரு குடும்பமாக நோக்கி பார்த்து கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மையான ஈவுகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தும்படியாக தகப்பனே கிருபை பாராட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்துல கூட விசேஷமாய் சுவாமி ஆண்டிக்காக, அண்ணாக்காக, ரேஷ்மாக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிங்க. ஸ்மைலியக்காக அண்ணனுக்காக கூட ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய வேலையை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த பேண்டமிக் நாட்கள்ல சுவாமி உண்மை நாங்கள் அதிகமாக பற்றி கொள்ள உண்மை குறித்து அதிகமாக நாங்கள் தியானிக்க சுவாமி அப்பா. நீர் அவர்களுக்கு கொடுத்துட்ட அந்த ஞானத்துக்காய் ஆண்டவரே இந்த பிரேயரை ஸ்டார்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த ஏவுதலுக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அநேக ஆத்துமாக்களை தகப்பனே இந்த நாட்களை நீங்க தைரியப்படுத்துறீங்க, பலப்படுத்துறீங்க அப்பா, விடுவிக்கிறீங்க. அதற்காக அவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அப்பா. இன்னும் ஆண்டவரே அவர்கள் ஊழியத்தில் வல்லமையா நீர் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய தேவைகள் எல்லாம் நீங்க சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். போக்கில் மக்கள் விசேஷ பாதுகாப்பு தாங்க ஆண்டவரே. குடும்பத்துல தெய்வீக சமாதானத்தால் இடைக்கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னும் வல்லமையாய் அதிகமாய் வல்லமையோடு அவர்களை எடுத்து நீர் போதல்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளின் பகல் முழுவதும் எங்களோடு கூட இருந்தீங்க அப்பா. இந்த ராத்திரி நேரத்தில் கருத்துல கொடுக்கிறோம் சுவாமி. இந்த ராத்திரியில எங்கள் படுக்கையில எந்த விதமான கர்த்தாவை விஷ பூச்சிகளோ, கர்த்தருடைய அந்தகார கிரியைகளோ, கெட்ட சொப்பனங்களோ, பலவீனங்களோ எங்களை மேற்கொள்ளாத படிக்கு நாங்கள் நல்லபடியாக தூங்கி நாளைக்கு காலையில் நாங்கள் எந்திரிக்கும் போது அப்பா உங்களுக்கு துதிக்கும் துதியோட புதிய நாளை நாங்கள் காண கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மையான ஈவுகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரே குடும்பமாய் தகப்பனே இந்த நேரத்தை நோக்கி பார்த்து கண்ணீரோடு சுவாமி செய்த அனைத்து காரியங்களுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து கர்த்தாவே எங்களோடு கூட இருங்க. எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும்
ஆண்டவரே இப்படி மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாக தகப்பனே எங்கள் செவிகளை நீர் திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்கள்ல, இந்த கொரோனா நாட்கள்ல சுவாமி பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னபடியாக நாங்களும் ஆண்டவரே இந்த நாட்களை நாங்கள் உபயோகப்படுத்திக் கொண்டு சுவாமி இந்த நாட்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த டைமை நாங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கொண்டு ஆண்டவரே இன்னும் உண்மை துதிக்க, இன்னும் உண்மை கிட்டி சேர, இன்னும் நாங்கள் பரிசுத்தப்பட, இன்னும் உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக தகப்பனே இன்னும் அதிகமாக நாங்கள் ஜெபிக்கும்படியாக எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இந்த கருத்துல கொடுக்கிறோம் சுவாமி. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வாதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Amen. Glory be to God. Please remember the people who prayed and kindly remember them in your personal prayers and your family prayers. இந்த நேரத்தில் ஜெபத்தை ஏறெடுத்த இரு குடும்பத்தாரையும் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலையும் குடும்ப ஜெபத்திலையும் தாங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Benediction, ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் இந்த நாளிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தோடு இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். May the good Lord be with you, guide you, guard you, and protect you. May God lead you much more in spirituality. May God give you all the good needs and heart for you require. கர்த்தர் தாமே உங்களுக்கு கர்த்தர் தேவைப்படுகிற ஒரு ஆத்மாவை மன்னிக்க, மறக்க, ஆசீர்வதிக்க, ஜெபிக்க நல்ல ஆத்மாவை கொடுத்து கர்த்தர் முன்னும் தாங்கி வழிநடத்தி உங்களை எல்லா இக்கட்டிலிருந்து மீட்டு கர்த்தர் காத்துக்கொண்டு உங்களை பாதுகாப்பாராக. ஆமென். Thank you for joining us tonight. Tomorrow 8 o'clock we're going to join together and worship God as one family. நாளை இரவு சரியாக 8 மணிக்கு நாம் முறைக்கிரமமாக தேவனை நாம் தரிசிக்க போகிறோம், மேம்படுத்த போகிறோம். Thank you all. Praise the Lord. God bless you. Good night. Thank you, brother. Thank you, Manji. Good night. Thank you, sister. Thank you, ma'am. Thank you. Thank you, Susil. Good night. Thank you, auntie. Good night, auntie. Thank you, auntie.